இன்னைக்கு நம்ம அரசாங்க பார்க்க போற வண்டி ஜெர்மன் காருங்க, அதுவும் சூப்பரான காருங்க. ஒரு ஸ்விஃப்டோ அல்லது போலோவோ அப்படி இல்லையா i20 அந்த கேட்டகரியில இந்த வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவும் சூப்பரான குவாலிட்டியில மெயின்டைன் ஃப்ரீயான பெட்ரோல் வண்டி. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் இருந்து பேக் வரைக்கும் ஒரிஜினாலிட்டி. அதே மாதிரி சஸ்பென்ஸ், அண்டர் பார்ட்ஸ், ஏசி, டச் ஸ்கிரீன், A to Z ஃபீச்சர்ஸ் பக்கா வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கு. அது பெஸ்டான பிரைஸ், பெஸ்டான குவாலிட்டி கொண்டு வந்திருக்கும். இந்த ஃபேபியர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓடிட்டு இருக்கு. பட் ஓடிட்டு இருக்க சவுண்டே உங்களுக்கு கேட்காது. ஏசி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லல அதே சேம் ஃபுல் கூலிங் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸ்விஃப்ட்டை விட இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஸோ இந்த புல்லிங்கோ பவரோ எல்லாமே பக்காவா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் பாத்துங்க, நல்லா பெரிய சைஸ்ல போட்டிருக்காங்க. ஏசி கூலிங் என்னைக்கு சொல்றேன், செம கூலிங் சில்னஸ் இருக்கும். அதுவாக டிரைவர் சைடு ஏர் பேக் வந்துடும், கோ டிரைவர் சைடு 2 ஏர் பேக் வந்துடும். அதுவும் க்ளோ பாக்ஸுங்க. சீட்டு கவர் வந்து பாத்தீங்கன்னா செம லக்ஸரியா நீட்டா போட்டிருக்காங்க. ஒரு புது வண்டியோட ஃபீல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃபேபியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் பேர் சைடு வந்து கம்பல்சரி எல்லாம் வந்து டேமேஜஸ் ஆயிருக்கும். பட் இந்த வண்டியில அப்படி நீட்டா ஒரிஜினலாக்கே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபீல். 4 டோருமே பவர் விண்டோ வந்துருங்க. ஃப்ரண்ட் 2 பேக் விண்டோ தான் கிடையாது, 4 டோருமே கொஞ்சம் பவர் விண்டோ வந்துருங்க. இதோட பேக் சீட் பாத்துங்க, காலில் நல்லா தொங்க போட்டு போறாங்க, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த வண்டியில வந்துருங்க. கீர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ஸ் ஸ்கோடா அந்த மாதிரி வண்டி இல்லாத உள்ள புஷ் பண்ணி லாஸ்ட் எல்லாம் ரிவர்ஸ் கீருங்க. பிளஸ் ரிவர்ஸ் கேமரா வந்துருச்சு பாத்தீங்க. நியூட்ரல் பண்ணுறது நார்மல் எப்போ போல ஃபர்ஸ்ட் கியர். வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 73,928 கிலோமீட்டர் ஓடிக்குது. ப்ளஸ் ஒரிஜினல் ப்ராப்பர் கிலோமீட்டருங்க. இதெல்லாம் மாற்றிடும். இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் நம்ம காமிச்சிடலாம். ஏன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடலாம். வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இன்ஜின் அப்படியே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. கூலிங் டேங்க் ரோஸ் கலரில் ஒட்டிருக்காங்க. பேட்டரி கண்டிஷனும் நல்லா இருக்கு. இந்த வண்டி வாஷ் மட்டும் பண்ணாமல் இருக்கு. வாஷ் பண்ணால் வண்டியோட கலர் பார்த்துக்கோங்க, ஒயிட் கலர் அப்படியே வந்துடும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்சர் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. வித் பில்லு, அண்டர் பார்ட்ஸ் ஆகட்டும் சரி, லோயர் ஆர்ம், சஸ்பென்ஷன், A to Z எல்லா வேலையும் பார்த்து தெளிவாக வச்சுக்காங்க. நீங்கள் எடுத்தா ஒன்றே ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடணும். இப்போ பேருக்கு மாற்றிட்டு வண்டி ஓட்டணும், அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருந்து இன்ன வரைக்கும் இன்சூரன்ஸ் ஆகட்டும் சரி, எஃப்சி ஆகட்டும் சரி, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் அர்சாகஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நேம் டிரான்ஸ்ஃபர் உங்க செலவு, இன்சூரன்ஸ் எஃப்சி எங்க செலவு. நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துறாங்க. நேம் டிரான்ஸ்ஃபர் உங்க செலவு. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் ஓகே, மறக்காம ஹேஷ்டேகை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வண்டியோட பிரைஸ் தெரியுதுங்களா? 2010 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கீங்க. இந்த வண்டிக்கு 5 வருஷம் எஃப்சியும் 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து நம்ம ஹேஷ்டேகை கேட்கற விட 2,80,000 ரூபா. அதனை முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷ் பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 3.5 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. 2010-11 வந்து பாத்தீங்கன்னா மதர் பிராண்ட் போயிட்டோம்னா அந்த வகையில் ஒரு ஜெர்மன் பிராண்ட்ல சூப்பரான குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்துருக்கோம். பீஸா கொண்டு வந்துருக்கோம். இந்த வண்டி எடுத்தா நீங்க எந்த செலவும் வண்டிக்கு பண்ண வேண்டியதே கிடையாது.